அத்தை, இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறேன். உங்கள் மகன் வந்தால் நீங்களே சொல்லிடுங்க. அட, அவன் கிடக்குறான். நீ போ மருமகளே, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ சந்தோஷமா இரு. இன்னும் 2-3 நாள் வேணும்னாலும் சேர்ந்து இருந்துட்டு வா. உன்னை யாரு கேட்பா? அட பாவிகளா, என்ன கொடுமை நடக்குது இந்த வீட்டில். சின்ன மருமக கேட்டால் மட்டும் எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஆனால் இங்கே ஒருத்தி நான் வாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னை இந்த கிழவி என் அம்மா வீட்டுக்கு கூட அனுப்ப மாட்டேங்குது. அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. நான் கூட எங்கே நீங்கள் அனுப்ப மாட்டீங்களோன்னு நினச்சி ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். ஏன் மருமகளே அப்படிலாம் சொல்கிற? நீ தான் என் செல்ல மருமக, சின்ன மருமகளாச்சு. உனக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குது. உனக்கு என்ன வேணுமோ இந்த அத்தை கிட்ட கேளு, நான் செய்கிறேன் உனக்கு. சரியா? இந்தா, செலவுக்கு கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு போ. உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தின்னு. வீட்டுக்கெல்லாம் எதுவும் வாங்கிட்டு வராத. அதுவும் குறிப்பாக உன் அக்கா இருக்கா பாரு, அவளுக்கு எதையுமே நீ வாங்கிட்டு வரக்கூடாது. நேற்று நான் கேட்கும்போது சந்தைக்கு போக கூட காசு கிடையாதுன்னு ஒரே பீலாவா அடிச்சு விட்டுச்சு. இப்போ மருமக கிட்ட கட்டுக்கட்டா 500 நோட்டா தூக்கி கொடுக்குது இந்த கிழவி. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, நான் போயிட்டு வரேன். சரி மருமகளே, பாய் பாய். மருமகளே, பார்த்து போயிட்டு வா. பாய் பாய். என்ன ஒரு பாய் கூட சொல்லாம போறா? சரி, நம்ம வரைக்கும் சொல்லி விடுவோம். ஆளு போய் 1/2 மணி நேரம் ஆகுது. இன்னும் இந்த கிழவி கையை கீழே இறக்குதா பத்தியா? அம்புட்டு பாசம். ஏத்த, உங்க மருமக போயிட்டா, கொஞ்சம் இப்படி திரும்புங்க. ஆத்தி, இவ வேற எப்ப வந்தான்னு தெரியலையே. சரி, சமாளிப்போம். ஏத்த, நீங்க பண்றதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சமாச்சும் நியாயமா இருக்கா? நேற்று நான் அம்மா வீட்டுக்கு போகணும்னு கேட்டேன். அதுக்கு நீங்க என்ன போகவே கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப மட்டும் உங்க சின்ன மருமகளை டூர் அனுப்பியிருக்கீங்க. அப்போ நீ எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று கேட்டுட்டு தான் வந்துட்டு இருக்க, அப்படித்தானே? இந்த வீட்டில் என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்க. உனக்கு இதுதான் போயப்பா போச்சு. எது தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. நீ கேட்ட கேள்விக்கு முதல் பதில் சொல்லுங்க. அப்படி என்ன நீங்க அவளை மட்டும் நல்லா பாத்துக்கிறீங்க, என்ன மட்டும் வேலைக்காரி மாதிரி நடத்துறீங்க? அவன் 45 சவர நகையை போட்டுட்டு வந்தா, நீ வெறும் 2 பவுன் போட்டுட்டு வந்த. பின்ன அவளுக்கு இந்த வீட்டில் எல்லா மரியாதையும் கிடைக்க தானே செய்யும். உனக்கும் அதே மரியாதை வேணும்னா போய் உன் அப்பங்கிட்ட வாங்கிட்டு வா, அப்புறம் கொடுக்குறேன். இப்ப என்னது சொல்றீங்க? அப்ப பணத்துக்கு தான் மரியாதையா, மனுஷனுக்கு கிடையாதா? இந்த பணம் நகைன்னு ஆரம்பிச்சு உடனே அழுக ஆரம்பிச்சிடுவா. நடிப்பு, எல்லாமே வெறும் நடிப்பு. சும்மா வந்துட்டு உனக்கு 3 வேளை சோறு போகிறதே பெரிய ஜாஸ்தி தான். போதும், கிளம்பு. போய் துணியை துவைச்சிட்டு சாமான்லாம் கழுவிட்டு சோத்த ஆக்கி வை. இப்போ ஒன்றும் இல்லாமல் வந்தவளுக்கு மரியாதை மட்டும்தான் ஒரு கேடு. முதல்ல வைய விடுடி. இந்த வீட்டுல பணம் தான் எல்லாமே. பணம் அறுவரை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேணும் சிநேகிதா.